வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆந்திரா ஸ்டைல் தக்காளி தொக்கு. இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அட்டகாசமான சுவையில் தக்காளி தொக்கில் பண்ண ரைஸ், மிக்சட் ரைஸு. டென் டேஸ் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். வெளியில் ஒரு ட்ராவல்க்கெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதா 2 to 3 டேஸ் நீங்கள் தாராளம் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே சேர்க்கலை. ட்ராவலுக்கும் நல்லாயிருக்கும். தோசை, இட்லி, ரைஸோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்கும். இந்த சம்மர் நேரத்தில் கிச்சனில் நிற்கிறதுனால ரொம்ப கஷ்டமாட்டு இருக்கும் எல்லாருக்குமே. ஆனால் இந்த ஒரு தொக்கு பண்ணி வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு தோசை சுட்டு கொடுத்துக்கலாம். ரைஸ் வச்சா அதில் கூட கிண்டி கொடுத்துக்கலாம். தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கு அட்டகாசமாக இருக்கும். அமர்க்கலமான இந்த ஒரு டொமேட்டோ தொக்கு. ஒரு 5 தக்காளி எடுத்துடுங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, 2 முழு பூண்டு உரித்து வச்சுருக்கு. இதை 1 பாதியாக தட்டி எடுத்துக்கிடுவோம். தாளிப்புக்காக கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. காரத்துக்காக வரமிளகாய் எடுத்துருக்குறேன். நான் நார்மல் மிளகாவும் காஷ்மீரி மிளகாயும் கலந்து எடுத்துருக்கிறேன். அப்போ கலர் கொஞ்சம் நல்லா கிடைக்கும். ரஃப்பாக சாப் பண்ணால் போதும். மிக்ஸி ஜாரில் மறுபடியும் அரைக்க தான் போகிறோம். வரமிளகா ஃபஸ்ட்டு மிக்ஸியில் சேர்த்துக்கலாம். அப்புறமா தக்காளி, புளி. இதை இப்போ தக்காளி, வரமிளகா, புளியை அரைச்சி எடுத்துக்கிடுவோம். பேன் ஆன் பண்ணிக்கிடுங்க. தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துடுங்க. இந்த தொக்கு எல்லாமே, ஊறுகாய் தொக்கு எல்லாமே நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன். இதில் பெருங்காயம் சேர்த்துடுங்க. பெருங்காயம் பொரியவும், வரமிளகா, கருவேப்பிலை, கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. பூண்டு 1 பாதியமாக லைட்டாக தட்டினா போதும். பூண்டு நல்லா செவந்து வரட்டும். பருப்பெல்லாம் நல்லா செவந்துச்சு. பூண்டும் கொஞ்சம் வதங்கட்டும். காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகாய் பொடி போட்டுக்கிடலாம். எனக்கு இது போதுங்கிறதுனால நான் விட்டுக்கிறேன். இப்போ அரைச்ச தக்காளி, டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தால் 10 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீர் கொஞ்சம் வத்தி வரட்டும். இனி தக்காளி தொக்கு பாருங்கள், நல்லா நீரெல்லாம் வற்றி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சாச்சு. இப்போ இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் வெல்லம், நாட்டு சக்கரை எதுனாலும் சேர்த்துடுங்க. இந்த நாட்டு சக்கரை ஃபுல்லாகவே ஆப்ஷனல் தான். வேண்டானா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக ஒரு சின்ன இனிப்பு சேர்க்கத்தில் அந்த புளிப்பு, காரம், இந்த இனிப்போடு சேர்ந்து அந்த டேஸ்ட் ஒரு பேலன்ஸ் பண்ணி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த தக்காளி தொக்கோட சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம்.